மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தி தொடர்பாளரான திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். திமுகவோட எம்பிக்கள் எல்லாருமே கொத்தடிமைகள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் இல்லையா? எம்பினா எம் என்றால் மக்கள், பி என்றால் புரட்சி தலைவின்னு போய் பேசிட்டு வந்தானுள்ள இவனுள்ள யாரு? 40 பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, ஆளுங்கட்சியாக மனிதர்கள் உட்கார்ந்திருந்தால் சாதிக்க முடியும். மிருகங்களிடம் ஜனநாயகம் எடுபட என்ன பிரதமர் என்ன ஒவ்வொரு தண்டவாளமும் ஒழுங்கா இருக்கானா பார்த்துட்டு தெரிய முடியும். அவர் போய் பதவி விளையாடுறது. அப்போ முதலமைச்சர் மட்டும் ஒவ்வொரு திரிவாரா என்ன? எம்ஜிஆர் காலத்தில் தர்மபுரியில் மட்டுமே 170 பேர் இந்த மாதிரி என்கவுண்டர் கேஸ்ல அப்போ கேட்டா நக்சல்ஸ் அப்படின்னு போட்டு தள்ளினாங்க. எம்ஜிஆர் எப்படி ஏழைகளை நாசம் பண்ணார், இந்த மாதிரி எத்தனை பேர் இறந்து போனாங்க. விவசாயிகளை சுட்டு கொண்ட ஆட்சி அந்த ஆட்சி. நான் இந்த பேசுற தலைவன் அத்தனை பேரையும் சொல்றேன். நீ எவனெல்லாம் விமர்சனம் பண்றியோ அவன் அத்தனை பேருக்கும் 10 லட்சம் இல்லையா, உனக்கு கூட ஒரு 1 லட்சம் ரூபாய் சேர்த்தே தாரோம். நீ தலைவனா இருக்கல 11 லட்சமா தாரோம், அரசாங்கத்திலிருந்தே தாரோம். நீ சாவு. இவன் காலத்துக்கு இவன்கிட்ட காசு வாங்கிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு இவன்கிட்ட நிற்கிறவன் பேசுகிற பேச்செல்லாம் அரசியலாக இருக்காது. காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கள். இந்த 10 லட்சத்தை விமர்சனம் பண்ற எவனும் ஆட்சிக்கு வர மாட்டான். நீங்க எழுதி வச்சுக்கோ. கம்ப ராமாயணத்தை எழுதியவன் சேக்கலார்னு சொன்ன மனுஷன் இவர் உட்கார்ந்து கருப்பு சட்டை போடுறாருன்னா நாட்டு மக்கள் கேவலமா பார்க்க மாட்டாங்க. முதல்ல அங்கிருந்து ஐபிஎஸ்ஆ இருந்து ஏன் ஓடி வந்தாருங்கிறதுலே 1008 கேள்வி இருக்கு. அதனாலதான் இவர் பிஜேபியில் உட்கார்ந்துருக்காரு. ராமர் கோயிலை கட்டி முடிச்சாங்க, ராமருக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? Taste the Daily. வணக்கம் சார். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்லுங்க, திமுக 40க்கு 40 இடங்களையும் கைப்பற்றி ஒரு அமோக வெற்றியை வாகை சூடி இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பத்தி சொல்லுங்க சார். இந்த 40க்கு 40 அப்படிங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய ராஜதந்திரம். அது மட்டுமல்ல, ஒரு அரசியல் முதிர்ச்சி. அதாவது இந்த கூட்டணியை இத்தனை வருஷமா போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்து 2017 இருந்து ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு இன்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அப்படியே கையில் தாங்கி கொண்டு போகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம். அது மட்டும் இல்லை, சில இடங்களில் எப்படின்னா இந்த வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது அவருடைய பெருந்தன்மையும் கூட. அதாவது நாங்கள் ஒரு சர்வே எடுக்கிறோம், இன்டெலிஜென்ஸ், பிரைவேட், அப்புறம் எங்கள் கட்சிக்காரங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு 4-5 தொகுதிகளில் நம்ம தோழமை கட்சிகள் நின்னால் கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு வருது. உதாரணமாக கோயம்புத்தூர், ஆரணி, இந்த மாதிரி சில தொகுதிகள் தோழமை நின்னா ரிஸ்க். அப்போ முதலமைச்சர் கட்சி தலைவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இந்த தொகுதி வேண்டாம். அப்போ ஆல்டர்னேட் அவர் நினைச்சிருந்தா, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆரணி வேண்டாங்க, நீங்க இந்த தொகுதியை எடுத்துக்கங்க அப்படின்னு இவர் சொல்லலாம். பட் அவர் அந்த இடத்துக்கு போல. அவர் என்ன பண்றாரு, ஏங்க உங்களுக்கு ஆரணி வேண்டாம், உங்களால வேற எந்த தொகுதி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை எடுங்க. அதே மாதிரி தான் கோயம்புத்தூருமே கம்யூனிஸ்ட்கிட்ட இருந்தது. கம்யூனிஸ்ட் இருந்தால் கம்யூனிஸ்ட்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு கோயம்புத்தூர் வேண்டாம், கோயம்புத்தூர் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது, உங்கள்கிட்ட விட்டா நீங்கள் எந்த தொகுதி வேணும். அவங்க திண்டுக்கல் கேட்குறாங்க. திண்டுக்கல் லாஸ்ட் நாங்கள் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி. ரொம்ப
ஸ்மூத்தாக செயலாகிற தொகுதி. அதை கேட்குறாங்க, வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி கொடுக்குறாரு, விருதுநகரும் கொடுக்குறாரு 3. 4வது தொகுதி மதுரை கம்யூனிஸ்டுக்கு கொடுக்குறாரு. 5வது திருச்சி துரை வைகோ தம்பி அவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், இது விழுப்புரம், அதுவும் யாருக்கு கொடுத்துருக்குன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துருக்கு. ஏறத்தாழ அந்த தேசிய நெடுஞ்சாலையில் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் தான் திமுகவுக்கு முதல் தொகுதி. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கட்சிக்காரர்கள் சொன்னதை பற்றியெல்லாம் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மால் ஜெயிக்க முடியும் தம்பி, அவங்கள விட்டுட்டு நம்ம இது பண்ணிட வேண்டாம். ஸோ எந்த அளவிற்கு பழு தாங்க முடியுமோ, எந்த அளவிற்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குதோ அதை எல்லாவற்றையும் தன் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு ஒரு 40க்கு 40 என்ற லட்சியத்தை அடைந்ததில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பொறுமை, நிதானம், ஒரு அரவணைக்கும் தாயன்பு, இதெல்லாம் தான் அந்த வெற்றிக்கு காரணம். இதை தாண்டி மாண்புமிகு முதலமைச்சர் அல்லது எங்களுடைய கழகத் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் எடுக்கிற முடிவு நமக்கு நல்லதுதான் என்று நம்பி கட்சிக்காக உழைத்த கழக உடன்பிறப்புகள், தோழமை கட்சி நின்னாலும் சரி. ஏன்னா போன முறை சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் 3000 ஒரு மினிமம் 5000க்குள்ள தான் அவருடைய வெற்றி தோல்வி. அப்போ அது இன்னும் ரிஸ்க் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துகிட்டு இருந்த நேரத்தில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கேயும் ஜெயிச்சிருக்கு. அப்போ கட்சிக்காரர்களினுடைய தலைவரினுடைய வார்த்தைக்கு கட்சிக்காரர்களுடைய கட்டுப்பாடு, இதுவும் அந்த வெற்றிக்கு காரணம். அதோடு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒருங்கிணைப்பு, தலைவரோட எதா இருந்தாலும் தலைவரோட பேசி ஒரு கருத்து வேறுபாடு மாறுபாடு என்கிற பேச்சே வராமல் போன அந்த போக்கு, அதுதான் 40க்கு 40 வெற்றி. அதோடு தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய ஒரு அரசியல் முதிர்ச்சி. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு யார் வேணும், யார் வேண்டாம், அதில் இந்த மக்களோட பார்வை, தமிழக மக்களினுடைய இந்த ஒரு அரசியல் முதிர்ச்சி, அது நான் எப்பவுமே என்னுடைய எல்லா பேட்டியிலையும் சொல்லுவேன். 79 80களிலேயே தமிழர்களுக்கு அந்த அரசியல் முதிர்ச்சி. 79ல் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி 38 தொகுதி ஜெயிக்கிறோம். 40ல் 2 தொகுதி தான் அதிமுக, அன்னைக்கு எம்ஜிஆர் படுதோல்வி. ஆனா அதுவே 80ல் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்கு அதிமுக ஜெயிக்குது, நாங்க தோக்குறோம். ஸோ மக்களுடைய பார்வையில் அந்த ஒரு சட்டமன்றம்னா என்ன, பாராளுமன்றம்னா என்னங்கிறத ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்னாலேயே தீர்மானிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம், அரசியல் ரீதியான அறிவு இருக்கு இல்லையா, அது தமிழர்களுக்கு அதிகம். அதுவும் இந்த 40க்கு 40 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றிக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குன்னு சொன்னீங்க. திமுகவோட வெற்றியை தொடர்ந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள் அவங்க 3வது முறையாக பாரத பிரதமராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியுமே நிறைய இடங்களை கைப்பற்றிருக்காங்களே, இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இதில் மோடி ஜெயித்திருக்கிறார் என்பதை விட அவர் தோற்றிருக்கிறார் என்பது தான் நிஜம். ஏன் அப்படின்னா ஆட்சி அவர் தானே அமைச்சிருக்கிறாரு, அப்புறம் எப்படி தோல்வின்னு சொல்லலாம் அப்படின்னா அவங்க முதல் முறையாக மெஜாரிட்டி இல்லாமல் போகிறாங்க. 303 அவங்க போன முறை வைத்திருந்த தொகுதி, கையில் வைத்திருந்த தொகுதி 400 எங்களுடைய மினிமம் டார்கெட் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட்டுருங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டோரிக் அது. ஆனால் 303லிருந்து நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க, 240க்கு வந்திருக்கீங்க. அப்போ 63 தொகுதியில் நீங்கள் தோற்றிருக்கிறீர்கள். அதை விட மிக முக்கியமானது, இப்பொழுதும் சந்தேகம் இருக்கிறது, மோடி மக்கள் வாக்களித்து தான் ஜெயித்தாரா என்ற ஒரு சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஏறத்தாழ 1 மணி வரைக்குமே அவர் மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி கொண்டிருந்தார். சமீபத்தில் கூட ஒரு பிஜேபி எம்பி ஒருவர் பேசி கொண்டிருப்பதாக காரில் இருந்து ஒரு லீக் இருக்கு. என்னன்னா அவர் ஜெயிக்கிற வரைக்கும் நாங்கள் இது பண்ணலை, விடலை, எண்ணிக்கையை விடலை வெளியே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனிகோ இது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு தோல்வி அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா
காங்கிரஸ் வெறுமனே ஒரு 44, நம்ம ஒரு அப்போசிஷன் பார்ட்டி கூட இல்லை, காங்கிரஸ் குழு பாராளுமன்ற குழுவாகத்தான் இருக்க முடிந்தது. இன்னைக்கு அது ஒரு எதிர்க்கட்சி. ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலவரப்படி 237 இந்தியா கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி 240. அப்போ 3 எம்பி தொகுதிகளினுடைய உயர்வை வைத்து தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் உட்கார்ந்து. அப்படி பார்க்கிற போது எதிர்க்கட்சிகள் நன்றாகவே நாட்டு மக்கள் ஒருவேளை என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க மோடிக்கு. மோடி பாஜக தலைமையிலான மோடி அரசிற்கு நாட்டு மக்கள் ஒரு தோல்வியை தந்திருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக வாரணாசியில் வந்து அவருடைய தொகுதியில் அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு முதல் முறையாக போறாரு. போகும்போது அவர் மேலே செருப்பு வீசப்படுது அவருடைய காலின் மீது. அந்த செய்கையின் மீது நமக்கு உடன்பாடு கிடையாது. எந்த தலைவரையும் அப்படி அவமதிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிறவியிலேயே துரோகியாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு தலைவர் என்று நாட்டு மக்கள் ஏற்றிருக்கிறார். அதை செய்யக்கூடாது என்பதில் நமக்கு இருந்தாலும் அந்த செய்கையின் பின்னால் இருக்கிற செய்தி என்னவென்றால், நாங்கள் தான் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லையே, நீ ஏன் வருகிறாய் என்பதை போன்ற ஒரு கேள்வி அதன் பின்னால் இருக்கு. அப்படி பார்க்கிற போது ஒரு ஜனநாயகத்தில் இப்பொழுது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை மக்கள் எதிர்பார்த்து இவ்வளவு தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு சின்னதாக ஒரு கோட்டு வைத்திருக்கிறார்கள். இப்போ வந்து எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, சமீபத்தில் வந்து திமுகவில் வந்து 40 இடங்களையும் கைப்பற்றின எம்பிக்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்க பதவி ஏற்கும் பொழுது ஒரு முழக்கத்தை வந்து முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, கலைஞர் வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சு தங்களுடைய பதவிகளை வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து விமர்சிக்கிற வகையில் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, திமுகவோட எம்பிக்கள் எல்லாருமே கொத்தடிமைகள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தார் இல்லையா? இதை பற்றி சொல்லுங்க. அது கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எம்பினா எம் என்றால் மக்கள், பி என்றால் புரட்சி தலைவின்னு போய் பேசிட்டு வந்தானுல்ல, இவனுள்ள யாரு இல்லையா? எம்பினா என்ன அப்படின்னா, எம்பினா எம்னா மக்கள், பினா புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு பேசினாங்க. அங்க போய் உட்கார்ந்து பாராளுமன்றத்தில் காஷ்மீர் இன்று முதல் ஹாப்பி என்னமோன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தார் எம்பி. இவங்களையெல்லாம் நீங்க எந்த லிஸ்ட்ல வைப்பீங்க இல்லையா? இவங்க என்னன்னா, தம்பி உதயநிதி வாழ்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து கொத்தடிமை அப்படின்னு, அதாவது நீங்க தாத்தாவை ஏற்றுக்கொண்டீர்கள், அப்பாவை ஏற்றுக்கொண்டீர்கள், இன்றைக்கு பேரனையும் ஏற்றுக்கொண்டது. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எங்ககிட்ட இருக்குது நாங்கள் கொண்டாடுறோம், உங்ககிட்ட இருந்தா நீ கொண்டாடு, அவ்வளோதான். நாங்கள் உதயநிதி அமைச்சர் உதயநிதி வாழ்க அப்படின்னு இப்போ கான்ஸ்டன்டைன் சொல்கிறான். இது கட்சிக்காக நீங்க சொல்றபடி நாங்க சொல்றது ரைட்டு. நாங்க அவரை பின்னாடி ராஜ்யசபா வழியாவோ இல்ல எம்எல்சி இருந்திருந்து எம்எல்சி வழியாவோ கொண்டு வந்திருந்தா நீங்க சொல்றது சரி. உங்களை விட உங்க தலைவர்கள் ஜெயித்ததை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் சேப்பாக்கத்தில் அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. சாதாரண விஷயமா? அப்ப நாங்க வாழ்கன்னு சொல்றதை விட நாட்டு மக்கள் அவர் வாழ்க என்று சொல்லுகிறார்கள் என்றால் அப்போ அவர் ஒரு தலைவர், அடுத்த தலைமைக்கான ஒரு இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார், நாங்கள் கொண்டாடுறோம். அதில் என்ன இருக்கு? இதை பார்த்து உங்களுக்கு வருத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உங்களுடைய இயலாமை, உங்களுடன் இல்லாமையே தவிர அதுக்கு வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல் இது அவங்களுக்கு இருக்கிற வருத்தம். என்னன்னா, எப்படியாவது இந்த கட்சியில் அடுத்த தலைமை இல்லாமல் போயிட்டுனா நம்ம ஒரு இடத்துக்கு வரலாமேன்னு பார்க்குறாங்க. இங்கே வந்து அப்படி இல்லாமல் ஒரு தலைமை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே தளபதியை வந்து 1008 பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவர் இன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின்ங்கிறத இந்திய தலைவர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொண்டாடுறதுங்கிறது வேற விஷயம். அப்படி பார்க்கும்போது அவருடைய வயிற்றெரிச்சல் அது. போகிற போக்கில் தோற்றவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்பதை பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார். பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திமுகவுடைய வெற்றியை பற்றி நம்ம சொன்னோம். இப்போ வந்து திமுக 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை வந்து தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலுமே எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிற விமர்சனம்னா, எந்த பயனுமே இல்லை, 40க்கு 40 தொகுதிகளை நீங்கள் வெற்றி பெற்றாலுமே எந்த பயனுமே இல்லை, ஆட்சியில் உட்கார்ந்தது என்னமோ பாஜக தானே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜனநாயகத்தை பற்றிய புரிதல் இல்லாத அரைவேக்காடுகளின் ஸ்டேட்மெண்ட் தான், அறிக்கை தான். ஜனநாயகத்தில் வந்து ஒரு எம்பி இன்னைக்கு நான் பதிவு செய்கிறேன்,
27% இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் கொண்டு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே ஒரு எம்பி தான், முரசொலி மாறன் அவர்கள் மட்டும்தான். அன்னைக்கு 1989 எங்களுக்கு ஒரே ஒரு எம்பி தான் கொண்டு வந்தது. 40 பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, ஆளுங்கட்சியாக மனிதர்கள் உட்கார்ந்திருந்தால் சாதிக்க முடியும். மிருகங்களிடம் ஜனநாயகம் ஈடுபடாது. நாங்கள் மனிதர்கள் இருப்பார்கள், எனவே 40 பேர் சாதிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் தான் அதை நிரூபிக்க வேண்டும். அந்த 543 பேர் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால், இந்த 543 பேரும் சேர்ந்ததுதான் அரசாங்கமே தவிர, நீங்க 240 பேர் உங்களுக்கு நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் கொடுக்கறதுனால 275 தாண்டிட்டீங்கன்னா நீங்க மட்டும் அரசாங்கம் கிடையாது. என்னை ஆள வேண்டும் என்று ஒவ்வொரு தொகுதியிலே இருந்து ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இது நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது மத்திய சென்னைனா, மத்திய சென்னை மக்கள் எங்களுக்கு தயாநிதி மாறன் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் வசந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, கன்னியாகுமரியில் அந்த மக்கள் எங்களை ஆள்வதற்கு வசந்த் வேணும்னு கேட்குறாங்க. திருச்சியில இருந்து தம்பி துரை வைகோ ஜெயிச்சிருக்கிறாருன்னா, திருச்சி மக்கள் துரை வைகோ வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற குரல் தான் அரசாங்கமே தவிர, ஆளுங்கட்சியில் நாங்கள் உட்கார்ந்து விட்டோம் எனவே நாங்கள் நினைப்பது தான் சட்டம் என்று சொன்னால் அது மூடர்களின் கூட்டம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயகத்தில் நாம் சாதித்திருக்கிறோம். கடந்த முறை ஏறத்தாழ அங்கே இருந்த எம்பிக்களில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 9000 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. கேள்விகள்ல அதிகமா திமுக தான் கேட்டிருக்கு. விவாதங்களில் அதிகமாக திமுக எம்பிக்கள் தான் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் திமுக செய்திருக்கு. அப்படி நீங்க கேட்குறீங்க. சரி, நான் கேட்குறேன், உங்க பாஜகவில் 4 எம்எல்ஏ வந்து அப்புறம் கேட்டுருவேன் நான். நல்லா சட்டமன்றத்தில் என்ன பண்றாங்க இல்லையா? 75 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் என்னத்துக்குங்க கேட்குறேன். நாங்கள் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கோம், போங்கடான்ட்டு விரட்டி தட்டி விட்டுறலாம்ல. நாங்கள் அப்படி பேச மாட்டோம். ஏன்னா எங்களை வளர்த்தது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்கிற ஜனநாயக தலைவன், தலைவர் கலைஞர் என்கிற ஜனநாயக தலைவர்களின் தம்பி. எனவே எங்களுக்கு வந்து அந்த ஜனநாயக நம்பிக்கை உண்டு. ஒரு கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ வந்தாலும் அவன் குரலுக்கும் மரியாதை கொடுப்பது தான் ஜனநாயகமே தவிர, இவர்களைப் போல நாங்கள் ஜெயிச்சுட்டோம், ஆட்சியில் உட்காந்துட்டோம், அதனால யாரையும் மதிக்க மாட்டோம் என்று சொல்வார்களே, ஆனால் அவர்களுடைய அழிவு அடுத்து இருக்கிறது என்பது நண்பர். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இதில் வந்து ஒரு சின்ன, நான் யதார்த்தமாகவே பேசுவது உண்டு. என்னன்னா, காவல்துறைக்கு சின்ன மெத்தன போக்கு இருந்திருக்கிறது. அது அவங்க வந்து இதில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் மறைக்கலை. ஏன்னா இது மூத்த அமைச்சர் ஏவா வேலு வந்து கள்ளக்குறிச்சியில் அவரே சொல்லியிருக்கார், காவல்துறையில் ஒரு சின்ன மெத்தன போக்கு, அதனால் இது நடந்திருக்கிறது. இப்போ அதன் மீது நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. 10வது குறைக்கு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை. அது மட்டுமல்ல, 10 லட்சம் ரூபாய் அபராதம். அந்த ஏற்கனவே இருந்த சட்டத்தில் மிக குறைந்த அளவிலான தண்டனை இருந்தது. அதை மாற்றி இன்னைக்கு வந்து ஏப்பா உள்ள போனா நம்ம முடிஞ்சுதுரா லைஃப் லாங் சட்டத்திற்கான அந்த தண்டனையை நம்ம வலுப்படுத்தி இருக்கோம். அப்ப கொஞ்சம் யோசிப்பார்கள், இதை இன்னும் குறைக்க முடியும் அப்படின்னு. அதையும் தாண்டி பல விஷயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது வந்து கள்ளச்சாராயம் அப்படிங்கிறத விட விஷச்சாராயம். இது இந்த மெத்தனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன முறை அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்தது இல்லையா? விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த 2 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இறந்து போனாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அடுத்த மெஷர் உடனடியாக எங்கெங்க இருக்குன்னு பார்த்து அத்தனை வழக்குகள் தொடுத்திருக்கோம். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ 84 பேர் ஓராண்டு சிறை தண்டனையில் உள்ள இருக்கிறாங்க. சில பேர் வந்து குண்டர் சட்டத்தில் உள்ள இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தனால் தான் பிரச்சனைங்கிறதுனால 11 பேர் தான் தமிழ்நாட்டில் 11 ஃபேக்டரிஸ் தான் மெத்தனால் தயாரிக்கு. அப்போ நீங்க எவ்வளவு தயாரிக்கிறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க, அவங்க அதுக்கு என்ன பண்றாங்க? ஸோ 1000 லிட்டர் நீங்க இப்ப தயாரிக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து 500 லிட்டர் என்கிட்ட வருது, 500 லிட்டர் தம்பிட்டு போகுது. இப்ப இவங்க இந்த 500 1000 லிட்டர் என்ன பண்ணிருக்காங்க?
எது வரைக்கும் இது போய் எக்ஸாஸ்ட் ஆகுது, என்ன பயன்பாடு, இந்த தணிக்கை இருக்குல்ல, ஆடிட்டிங், இதை ஏற்பாடு பண்ணிடும். ஸோ தமிழ்நாட்டில் 1 லிட்டர் மெத்தனால் கூட நீங்க கள்ளத்தனமா கடத்த முடியாது. உங்களுடைய மேனுஃபேக்சரிங்ல நீங்க கொண்டு வந்துட்டுறீங்க, அதுக்கு பிறகு அது என்னவாகுதுங்கிற வரைக்கும் ஆடிட்டிங் இருந்துகிட்டே இருக்கு, மந்த்லி ரிப்போர்ட் முதலமைச்சருக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இங்க மெத்தனால வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. பட் துரதிர்ஷ்டவசமா இந்த 2 இடத்துலையுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த முறை நடந்தது பாண்டிச்சேரியில இருந்து மெத்தனால் வந்திருக்கு, போன முறை நடந்தது ஆந்திராவில் இருந்து. ஸோ இது தலைவர் கலைஞர் முன்னாடி சொல்லுவார், 4 பக்கமும் 3 பக்கமும் கற்பூரம் எரிகிறது, தீ எரிகிறது, நான் நடுவிலே கற்பூரத்தை போல் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டியது இருக்கிறது. அந்த ஒரு சிக்கல் நமக்கு இருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் இது போன்ற கடத்தல்கள் அல்லது கஞ்சா இது கடத்தல் வியாபாரங்களை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. உள்துறை அமைச்சருக்கு தான் பொறுப்பு. இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம் யார்கிட்ட ஹேண்டில் பண்ணணும்னா அமித்ஷா தான் ஹேண்டில் பண்ணணும். அமித்ஷாட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியாது. அவர் தான் உள்துறை அமைச்சர். அவரை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சருங்கிறது பாஜகவுடைய உள்கட்சி விவகாரத்தை பார்த்தா உள்துறை அமைச்சர் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். பட் இதெல்லாம் சீர் செய்ய வேண்டியது அவங்க. இதை அவங்க முந்திக்கிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. ரைட். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சரி செய்யப்பட வேண்டியது சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது முழுவதுமாக சரி செய்யப்படும். இந்த கள்ளச்சாராயத்தில் வந்து இவ்வளோ நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலுமே எதிர்கட்சி தரப்பில் வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் வந்து பதவியிலிருந்து விலகணும், இதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அந்த கேள்விக்கு பதில் அவரே சொல்லியிருக்கிறார். அதை ரைட். ரயில்வேயில் வந்து நிறைய பேர் 240 பேர் இறந்து போனாங்க ஒடிசாவில். அப்போ மோடி பதவி விலகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன, பிரதமர் என்ன ஒவ்வொரு தண்டவாளமும் ஒழுங்காக இருக்கானா பார்த்துட்டு தெரிய முடியும், அவர் போய் பதவி விலகிறது. அப்போ முதலமைச்சர் மட்டும் ஒவ்வொரு திருவாத திரிவாரா என்ன இல்லையா? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ இன்னைக்கு கொடுக்குறோம், இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆன்சரபிள் டில் மை லைஃப் டைம் இல்லையா? அப்ப நீ முதலமைச்சராக இருக்கும்போது வந்ததுக்கு வாய்க்கு வந்ததை பேசுனீங்கன்னா எப்படி? 4 பேர் 13 பேர் தூத்துக்குடியில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. நீங்க காவல்துறையை கையில் வச்சிருக்கீங்க, என்ன சொல்லி இருக்கணும்? அந்த 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு 13 பேரா? நானும் உங்களை மாதிரி தான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு நீங்க உட்கார்ந்து இதுக்கு பதவி விலகினா நீங்க ஒவ்வொரு நாளும் பதவி விலகி இருக்க வேண்டியிருக்கும். அதல்ல, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பார்ட்டிங்கிற முறையில் இந்த நிகழ்வு இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ விபத்தாவோ ஆக்சிடென்டலாவோ நீங்க வந்து முதலமைச்சராக இருந்திருக்கீங்க 4 வருஷம். அப்போ அந்த 4 வருஷத்துல உங்களுக்கு அந்த நிர்வாகத்தில் ஏதாவது இருந்தால் நீங்க ஆலோசனை சொல்லுங்க. ரைட். ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் நான் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொல்றேன், இதை செஞ்சா வந்து இதை கட்டுப்படுத்த முடியும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உடனே பதவி, சரி பதவி விலகிட்டா நீரா முதலமைச்சராக போறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரைட். இப்போ எங்க தலைவர் பதவி விலகினா எங்க கட்சியிலிருந்து இன்னொருத்தர் தான் முதலமைச்சராக போறாரு. திமுக ஆட்சி தான் நடக்க போகுது. அப்புறம் இது வந்துமா ஒரு அரசியலுக்காக பேசுகிற ஒரு வெத்து பேச்சு. அது நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நமக்கான ஆளுங்கட்சிக்கான பொறுப்பு என்ன இருக்குதோ அதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். ராஜினாமா என்பது தீர்வல்ல. எப்போ ராஜினாமா தேவை அப்படின்னா, இப்போ எடப்பாடி இருந்த மாதிரி ஒரு கோமா ஸ்டேஜில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு நனவலைகள் வருது அப்படின்னா ராஜினாமா பண்ணலாம். தலைவர் அப்படி இல்லை. நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு மாலையே அவர் வந்து அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்றாரு, எஸ்பி முதல் கொண்டு. அங்க இருந்த IAS அதிகாரி மாவட்ட ஆட்சியரை டிரான்ஸ்பர் கொடுக்குறாரு. அப்ப இது என்ன, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேல் நடந்தால் இந்த மாதிரியான தண்டனை இருக்கும். அதிகாரிகளை கூட தலைவர் விட்டு வைக்க மாட்டார், முதலமைச்சர் விட்டு வைக்க மாட்டார். சில பேருக்கு என்னன்னா, சில பேர் என்னன்னா, ஒரு முக்கியமான கேள்விக்கு நாம் பதில் சொல்லலாம். இந்த சஸ்பென்ஷன் ஒரு தண்டனையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு இடைநீக்கம் பண்ணிட்டா அது ஒரு தண்டனையா? நிறைய பேருக்கு அதை பத்தி அறிவு கிடையாது. என்னன்னா, ஒரு அரசு அதிகாரி ஒரு முறை சஸ்பெண்ட் ஆனார்னா அவருடைய இன்கிரிமெண்ட், அவருடைய போஸ்ட்ல வந்து அவருடைய அப்கிரடேஷன்,
அவருடைய ப்ரொமோஷன், அவருடைய ரிட்டையர்மெண்ட், இத்தனையிலையும் பாதிப்பு வரும். பாதிப்படையும். இப்போ நம்ம 4 பேர் ஒரே போஸ்டிங்ல ப்ரொமோஷனுக்கு ரெடியா இருக்கும். ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ். இன் ஆல் அதர் வே நம்ம எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் இருக்கோம். பட் எனக்கு ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் இருந்திருக்கு, முடிஞ்சது கதை, என்னுடைய ப்ரொமோஷன் அவுட்டு. ரைட். ஸோ ப்ரொமோஷன் வராமல் போச்சு அப்படின்னா என்னுடைய சம்பளம் அடுத்த கட்டத்துக்கு போகாது. 50,000 இருந்து நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொமோஷனுக்கு போனீங்கன்னா 80,000 ஆகும். 30,000 எனக்கு இழப்பு. ரைட். அது மட்டும் இல்லை, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நீங்க எதுக்கு சஸ்பென்ஷன் ஆனீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணி இவர் தப்பு பண்ணலன்னு ப்ரூஃப் பண்ணாதான் உங்களுடைய ஓய்வூதிய பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் கிடைக்காது. ஸோ the suspension on the government employee is not a simple punishment. ரைட். இவ்வளவு இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாததுனால சஸ்பென்ஷன்னா என்ன, அதனால என்ன வந்துடும் கேட்டுட்டு இருப்பாங்க. தெரியாத மக்களுக்கு, உண்மையிலே அறிவில்லாத மக்களுக்கு நம்ம சொல்லலாம். மூடர்கள் கூட்டத்திற்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. மக்களுக்காக பேசுகிறோம். இப்போ இந்த விஷயத்திலே வந்து இன்னொரு விமர்சனம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த கள்ளச்சாராயம் விவகாரமா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு விதிமீறல், இது போல எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள்லாம். அதாவது முதல்ல 2001 2002 தான் 103 பேர் செத்தது. 53 பேர்னு நினைக்கிறேன் முதல்ல நம்ம ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில். அப்பதான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வருஷந்தோறும் இறந்துருக்காங்க, லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி 2020 21 பேர் இறந்துருக்காங்க. 21 6 பேர் இறந்துருக்காங்க. என்ன திமுக இருக்கும்போது தான் இறந்தாங்களா என்ன? அப்படி இல்லை. நீங்கள் என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர் நிகழ்வாக ஆங்காங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக திமுக வந்த உடனே தான் வந்துடுறாங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், திமுக வர்ற வரைக்கும் இவன் எங்கே உட்காந்துருந்தான், வந்த உடனே எப்படி உள்ள வந்தான் சொல்லணும்ல. இவன் புதுசாக வர்றதா இருந்தால் உள்ளே வந்து திமுக வர்ற வரைக்கும் காத்து இருந்துட்டு அது வரைக்கும் வெளியே இருந்துட்டு அப்புறம் திமுக வந்துருச்சுன்னு உள்ள வர்றான் அப்படின்னா அவன் யாரு, அவன் எப்படி வர முடியும்? இதெல்லாம் சிந்திக்கணும்ல. ஒரு இடத்த தேடி அவன் எப்படி போய் அங்கே உட்காரலாம். எல்லாரும் சொல்றாங்க, நான் அதில் புடிப்பட்ட ஒருத்தர் சொல்றாரு, நான் 20 வருஷமா காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் 20 வருஷம் நான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த 20 வருஷம் இடையில கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு எடப்பாடி ஜெயலலிதா ஆண்ட காலத்தை எல்லாம் விட்டுறணும். அது வந்துமா அரசியலுக்காக பேசுறது. உள்ளபடி சொல்ல போனா கொலைகள் அதிகமாக நடக்கிற ஆட்சி அதிமுக ஆட்சியா இருக்கும். அதாவது அது இந்த என்கவுண்டரா இருக்கட்டும், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்தே, எம்ஜிஆர் காலத்துல தர்மபுரியில மட்டுமே 170 பேர் வந்து இந்த மாதிரி என்கவுண்டர் கேஸ்ல அப்போ கேட்டா நக்சல்ஸ் அப்படின்னு போட்டு தள்ளினாங்க. MSS பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த அதிகாரி, பேராசிரியர், அவர் வந்து எம்ஜிஆரினுடைய இமேஜ் ட்ராப் அப்படின்னு ஆங்கிலத்தில் பிம்பச்சிறை அப்படின்னு சொல்லி அந்த புக்கு தமிழில் ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் அந்த புக்கு வெளியே விட மாட்டான்ட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் முழு புள்ளி விவரமும் இருக்கும். எம்ஜிஆர் எப்படி வந்து ஏழைகளை நாசம் பண்ணார், இந்த மாதிரி எத்தனை பேர் இறந்து போனாங்க, விவசாயிகளை சுட்டு கொன்ன ஆட்சி அந்த ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி. 87 வன்னியர்கள் போராட்டம். இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறானே இவன்லாம், நம்ம வன்னியர்களை காப்பாற்ற வந்த மாதிரிலாம் சில பேர் பேசிட்டு இருக்கிறானே, இவனுக்கெல்லாம் நான் சொல்றேன் 25 பேரை அப்படியே காக்கா குருவி சுட்டு கொன்ன மாதிரி சுட்டு கொன்னவர் எம்ஜிஆர் அதிமுக. ஆனா அந்த 25 பேருக்கும் அவர்களை வந்து சமூக நீதி போராளிகள்ல அவங்கள தியாகிகளை அங்கீகரிச்சு அவங்க குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் அவங்களுக்கு ஓய்வூதியம் மாதிரி அந்த குடும்பத்துக்கு. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசு வேலை தகுதிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் செய்த ஒரு தலைவர் கலைஞர். ரைட். அந்த எத்தனை 25 பேர் அடிச்சு கொண்டவன் ஒரு 7 பேர், 32 பேரை பலி கொடுத்த அதே இயக்கம் இன்னைக்கு வந்து திமுகவை குறை சொல்லிட்டு. ஸோ இது அரசியல்ல சில பகல்வேடதாரிகள் இப்படிதான் இருப்பாங்க, கபடதாரிகள். அவங்கள அப்பப்போ தோல் உரிச்சு காமிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். பார்ப்போம், மாண்புமிகு முதலமைச்சர் அதை சரி செய்து கொண்டு போய் கொண்டிருப்பார், போறார். இதுல வந்து இன்னொரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா, உயிரிழந்தவர்கள் எல்லாருமே கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவங்க தான். இவங்களுக்கு எதுக்குங்க தமிழக அரசு வந்து 10 லட்சம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவதுமா, இறந்தவன் இறந்து போய்விட்டார். இறந்தவர் யாரு? ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர்.
இப்போ அந்த குடும்பம் வந்து அந்த பிரெட் வின்னர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது அந்த சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்கிறவர், அந்த குடும்பத்தை தாங்குறவர். அவர் இறந்த உடனே அடுத்து என்ன செய்வோன்னு ஒரு ஏக்கம் வரும்ல, அந்த மனைவிக்கோ அல்லது தாய்க்கோ அந்த குழந்தைகளுக்கோ. அப்போ நீங்கள் அவங்கள எப்படி காப்பாற்றுவீங்க? முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆதரவு. உங்கள் அப்பா தவறி போனாங்க, ஆனாலும் இந்த அரசாங்கம்னு ஒன்று இருக்குமா, உங்களை பாதுகாத்துக்கும் அப்படிங்கிற முதல் உதவி இருக்கு இல்லையா, இதுதான் அந்த முதல் உதவி. ரைட். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 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 வகையில் ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த இந்த உலகத்தில் நமக்கு நம்ம வாழ்க்கையே இல்லை, தொலைஞ்சு போச்சுன்னு நிற்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல். சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம பண்ணோம். இதை வந்து முரட்டுத்தனமா முட்டாத்தனமா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போறவங்களுக்குலாம் 10 லட்சம்னா எல்லாரும் போய் சாவான் நாளைக்கு அப்படின்னா, 10 லட்ச ரூபா கொடுத்தா இப்படி பேசுற தலைவன்லாம் போய் சாவானான்னு கேட்குறேன் நான். சில தலைவன் பேசுறானே, இந்த 10 லட்ச ரூபாயை கொடுத்தா இனிமே இருக்கிறவன்லாம் போய் சாவாம்னு நான் கேட்குறேன். இந்த பேசுற தலைவனுக்குலாம் 10 லட்ச ரூபா கொடுப்போம், நானே கொடுக்குறேன், சாவானான்னு கேட்குறேன். எவனாவது ஒருத்தன், நீங்க இந்த குடிகாரன் குடி போட்டு ரோட்ல தெரியுறானேமா, பஸ் வந்தோடனே ஏன் ஒதுங்குறான்? செத்து போயிரும் தானே ஒதுங்குறான் இல்லையா? அப்ப அந்த உயிர் பயம்ங்கிறது தன்னை மறந்த குடிநிலையிலையும் இருக்குல்ல அவனுக்கு, இருக்கு இல்லையா? அப்ப 10 லட்சம் ரூபா கொடுத்தா எவன் சாவான்? நான் இந்த பேசுற தலைவன் அத்தனை பேரையும் சொல்றேன், நீ எவனெல்லாம் விமர்சனம் பண்றியோ அவன் அத்தனை பேருக்கும் 10 லட்சம் இல்லையா, உனக்கு கூட ஒரு 1 லட்சம் ரூபா சேர்த்தே தாரோம். நீ தலைவனா இருக்கல்ல, 11 லட்சமா தாரோம், அரசாங்கத்தில இருந்தே தாரோம், நீ சாவோம். எனக்கு என்னன்னா, நீ பேச வேண்டிய அரசியலை பேசு. ஏழை எளியதுக்கு கொடுக்கறத பேசுற அப்படின்னா தாங்க முடியாது. அதுங்க பாவம் நில குழஞ்சு நிற்குது. அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போதெல்லாம் நம்ம குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம்னு நினைச்சிங்கன்னா அழுக வந்துடும். அந்த மாதிரி நிற்கும்போது இது அரசாங்கம் இருக்கும், காவல்துறை கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா போயிருக்கும். அதில் ஒரு கவனக்குறைவு இருந்திருக்கு. அப்போ அரசாங்கத்துக்கு அதில் பொறுப்பு இருக்கு, அதுக்காக அதை செய்கிறோம். இது மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறீங்கன்னா, மக்கள் பணம் மக்களுக்கு தானே கொடுக்குறோம் இல்லையா? அதனால இந்த மாதிரியான கேடுகெட்ட அரசியல்வாதிகள், சிந்தனை இல்லாத அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அதாவது போகும்போது ஏதாவது அசிங்கத்தை கண்டா காலால் தள்ளி விட்டு போகிற மாதிரி இடறி விட்டு போயிடும். நம்ம மக்களுக்கான அரசு இது, எப்போவுமே மக்கள் நல்ல அரசு. எந்த தலைவர் வந்தாலும் நீங்கள் பாருங்க, ஆட்சிக்கே வர முடியாதவன் தான் இந்த 10 லட்சத்தை எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஜென்மத்தில் இந்த 10 லட்சத்தை விமர்சனம் பண்ற எவனும் ஆட்சிக்கு வர மாட்டான். நீங்க எழுதி வச்சுக்கோ. ஆட்சிக்கு வந்த யாராவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? எடப்பாடி பண்ணியிருக்காரா? அதிமுக அமைச்சர்கள் பண்ணியிருக்காங்களா? ஏன் பண்ணல? அவனுக்கு தெரியும், இவன் காலத்துக்கு இவன்கிட்ட காசு வாங்கிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு இவன்கிட்ட நிற்கிறவன் பேசுகிற பேச்செல்லாம் அரசியலாக இருக்காதுங்க. காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கள். இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த விவகாரத்துல வந்து எடப்பாடி கருப்பு சட்டை அவதாரத்தை ஒன்று எடுத்திருக்காரு கையில, இதை பத்தி சொல்லுங்க. அதாவது அவர் கருப்பு சட்டையை போட்டு அப்படியாவது நம்மளை யாராவது பார்த்துட மாட்டாங்களான்னு அவர் நினைக்கிறாரு. அதாவதுமா நம்ம ஒரு 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 அட்ராக்ஷன், அதாவது சீக்கிங் த அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கவன ஈர்ப்பு மாதிரி. நம்ம ஒரு கருப்பு சட்டை போட்டாலாவது நம்மளை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னா, அந்த கருப்பு சட்டைக்கான அர்த்தம் என்ன, தத்துவார்த்தம் என்ன, அந்த கருப்பு சட்டைக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, இது தெரியாம நீ சும்மா சட்டை கருப்புன்னு போட்டு தெரியக்கூடாது. கருப்பு சட்டை என்பது தியாகத்தினுடைய அடையாளம். போராளிக்கு தான் அந்த கருப்பு. நீ என்ன போராடின சொல்லுவோம். நான் உங்ககிட்ட, நீங்கள் ஒரு பிஜி முடிச்சுட்டு ஒரு இதில் இருக்கிறீங்கம்மா, உங்ககிட்ட கேட்குறேன், 2018க்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி உங்களுக்கு தெரியுமா? மனசு தரத்து சொல்லுங்க. தெரியாதுல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தெரியுமா? முக ஸ்டாலின் தெரியும்ல. அதான் வித்தியாசம். நான் சொல்றது என்னன்னா, நீங்க கருப்பு சட்டையை யார் வேணாலும் போடலாம், துணி கிடைக்குதுங்கிறதுக்காக போட்டு போறது வேற. ஆனா அந்த கருப்பு சட்டைக்கான வரலாறு என்ன? இந்த கருப்பு சட்டை, கருஞ்சட்டை படைன்னு ஐயா பெரியார் எதுக்காக உருவாக்கினார்? நம்ம கருஞ்சட்டை படைங்கிறது ஏன் ஒரு யூனிஃபார்மா மாத்தினார் அவர்? என்னுடைய அந்த கருப்பு அப்படிங்கிறது என்னுடைய கீழ்நிலை, ஒரு சமூகத்தில் நான் வந்து கீழே இருக்கிறேன் அப்படிங்கிறது கருப்பு நிறம். அதே கருப்பு நிறம் நான் நெஞ்சுரத்தோடு போராடுகிறேன் எனக்கான விடியலுக்காக அப்படிங்கிற இந்த தத்துவம் வந்து அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க. கம்பராமாயணத்தில் எழுதினவன் சேக்கலாருன்னு சொல்லிட்டு தெரிகிறாரு இந்த மனுஷன். அதை நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், யோ ராமாயணத்தை எழுதினவன் சேக்கலாருன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம பொறுத்து இருந்திருக்கலாம்.
ரைட்டு ஏதோ ஒரு வாய் உளறி சில நேரங்களில் வந்துடும். பேச்சாளர்கள் கூட இருந்தோம். கம்ப ராமாயணத்தை எழுதியவன் சேக்கலார்னு சொன்ன மனுஷன் இவர் உட்கார்ந்து கருப்பு சட்டை போடுறாருன்னா நாட்டு மக்கள் கேவலமாக பார்க்க மாட்டாங்க. சரி, அவர் ஒரு ஷோ போடுறாரு நாட்டு மக்களுக்கு ஜோக், அவ்வளோதான். சொல்லுங்க. இந்த விசாரணை வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து வலியுறுத்தி இருக்காரு இல்லையா, இதுக்கு என்ன நீங்க சொல்ல நினைக்கிறீங்க? ஜெயலலிதா வழக்கை ஏன் சிபிஐட்ட கொடுக்கல? ஜெயலலிதா செத்தாங்கல்லம்மா, செத்தப்போ இவரோட தலைவர் தானே ஓ பன்னீர்செல்வம் அன்னைக்கு, அவர் போய் உண்ணாவிரதம் இருந்தார்ல, அன்னைக்கு சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அதோட முக்கியம் 4800 கோடி ரூபாய்க்கு இவர் கான்ட்ராக்ட் இவன் சொந்தக்காரனுக்கெல்லாம் ஒதுக்கி விட்டாரு. நாங்கள் எவிடன்ஸோடு எடுத்துக்கொண்டு கோர்ட்டில் கொடுத்தோம். கோர்ட்டு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா சிபிஐக்கு ஆணையிடுறாரு. நீதிமன்றம் ஆணையிடுது. இவர் போய் சிபிஐ வேண்டாம்னார, நீ ஓகேனா இருந்தா அப்போ சிபிஐக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீ போராடுறதுல உனக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும், உனக்கு அந்த தகுதி இருக்கணும். ஆமாங்க, நான் சொன்ன உடனே தூத்துக்குடி வழக்கு இருக்குல்லம்மா, 13 பேர் சுட்டு கொண்ட வழக்கு, இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடித்த உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், சந்திக்க வாய்ப்பு இருந்தால் கேளுங்க, சுடுறதுக்கு ஆணையிட்டது யாருன்னு நீ சொல்லியா கேளுங்களேன். இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுமா. இவர் தான் காவல்துறை கையில் வச்சிருந்த மனுஷன். நீ ஆர்டர் கொடுத்தியான்னு கேளுங்க. நீ ஆர்டர் கொடுக்காம, நீ தானே அமைச்சர், நான் தானே அமைச்சர்னா நான் ஆர்டர் கொடுத்துருவேன், நீ ஆர்டர் கொடுத்தியா 13 பேரை சுட்டுக் கொள்றதுக்கு அப்படின்னு கேளுங்க. தெரியாது. நீ வந்து உட்கார்ந்து அரசியல் பேசுறீங்க, தப்பு சொல்ல. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறப்போ நீங்கள் அரசியல் தான் பண்ணணும். பட் அந்த அரசியல் வந்து தத்துவார்த்த ரீதியாக, சமூக ரீதியாக, மக்கள் ரீதியாக இந்த நாட்டுக்கு பலனளிக்கக்கூடிய அரசியலை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சிபிஐ கேட்டால் சிபிஐ கொடுத்துட்டா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான்மா. அதாவது 2002 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அத்வானி வந்து சிபிஐட்ட ஒப்படைக்கணும்னாரு. அத்வானி ஐயா வாஜ்பாய் வேண்டான்னாரு. அப்போ அத்வானி சொன்னதாக ஒரு லீக் வந்தது. என்ன லீக் வந்ததுன்னா, அங்கே விசாரிச்சா மோடி மாட்டிக்கிடுவாரு, சிபிஐட்ட ஒப்படைச்சோம்னா அவன் நம்ம கண்ட்ரோலில் இருப்பான், காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த கள்ளச்சாராயத்தில் அதிமுக நிர்வாகிகளும் பிஜேபி நிர்வாகிகளும் மாட்டியிருக்கிறதாக பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தி வருது. அவனோட காப்பாற்றுறதுக்காக இவங்க சிபிஐக்கு கொடுக்க சொல்கிறாரோன்னு ஒரு டவுட்டு. பார்ப்போம், மிக விரைவில் அதில் வந்து என்கொயரி வரும்போது தெரியும். இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சிக்கு ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் ஏன் நேரடியாக போல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன சொல்றீங்க? செத்த இடத்துக்கெல்லாம் மோடி போனாரா? மக்கள் செத்தா மணிப்பூரில் அவ்வளோ கேவலமாக நடந்துச்சா? போனாரா? அவரு பேசினாரா? இவன்லாம் பேசுறதுக்கு தகுதி உண்டா இந்த ஆள்? என் தலைவன் ஏன் போகலைன்னா, அன்னைக்கு வந்து சட்டமன்றம் கூடுது, மானிய கோரிக்கை விவாதம் இருக்கு. மானிய கோரிக்கை விவாதம் இருக்குன்னா எல்லா அமைச்சர்களும் என்ன சொல்றது, ஏது சொல்றது, என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்றது எல்லாம் முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. 3 அமைச்சர்கள் போயிருக்காங்களே, போதாதா? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அண்ணன் போயிருக்கிறாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு போயிருக்கிறாரு. இது காணாது அப்படின்னு சொல்லி இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறாரு. திரும்ப என்ன வேண்டி இருக்கு? ஏன் முதலமைச்சர் தான் அங்கே போகணுமா என்ன? போன முறை முதலமைச்சர் போனாரா இல்லையா? போய் பார்த்தாரா இல்லையா? அப்புறம் என்ன? வாய்ப்பு இருந்திருந்தால், வசதி இருந்திருந்தால் அவர் போய் பார்க்க போயிருக்காரு. போய் பார்ப்பது என்பது வந்து சடங்கல்ல, அந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். செய்திருக்கிறாரா இல்லையா முதலமைச்சர்? நீங்க உங்க பிரதமர் எங்கேயாவது போய் பார்த்தாரா? யாரையாவது போய் பார்த்தாரா? இப்ப நடந்த ரயில் விபத்து போய் பார்த்தாரா? ஆடா, அதை விட கொடுமைங்க. ராமர் கோயிலை கட்டி முடிச்சாங்க, ராமருக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ராமருக்கு இவனை கோயில் கட்டி திறந்து எத்தனை மாசமாச்சு? ராமருக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ராமரையாவது போய் பார்க்க சொல்லலாம்ல இந்த ஆளை? அவன் பேசிட்டு தர்றான் அறவே காட்டுத்தனமான அரசியல். அதை விடுங்கம்மா, நம்ம நியாயமான அரசியலை பேசுவோம். இதே அண்ணாமலை வந்து விமர்சிக்கிற வகையில RS பாரதி வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த கள்ளச்சாராயத்துல உயிரிழந்திருக்காங்க இல்லையா, இதுல வந்து அண்ணாமலையோட சதி இருக்கிறதா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அவரு சொன்னாரு. இதை மறுத்த அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து இருக்காரு. இதை நீங்க எப்படி போடட்டும், வழக்கு போட்டு வரட்டும். அதுக்குள்ள நாங்க கோகுல்தாஸ் அறிக்கை வந்த உடனே அண்ணாமலைக்கு இருக்குன்னு காமிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க அண்ணன் போடுவார் 1 கோடி வழக்கு இல்லையா? அது இது வந்து ஒரு ஸ்டண்டு, பொலிட்டிக்கல் ஸ்டண்டு. இது உடனே 1 கோடி வழக்கு போட்ட உடனே இவர் யோக்கியனா? நான் தெரியாமல் கேட்குறேன்.
இவர் மேல 1008 இவர் முதல்ல அங்கிருந்து ஐபிஎஸ்ஸா இருந்து ஏன் ஓடி வந்தாருங்கிறதுலேயே 1008 கேள்வி இருக்கு. அதனாலதான் இவர் பிஜேபியில் உட்கார்ந்துருக்காரு. நான் சில நேரங்கள்லமா அநாகரிகமான மனிதர்களை பற்றிய அநாகரிகங்களை நான் பேசுவதில்லை, நாகரிகமாக கடந்து போய் விடுவது. எனவே அப்படித்தான் அண்ணாமலையினுடைய இதையும் நான் கடந்து போக விரும்புகிறேன். விட்டுதல். இதை பத்தி நிர்மலா சீதாராமன் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆளும் கட்சியான திமுகவுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு எங்க நடந்திருக்குன்னு கேளுங்களேன். விவரம் தெரிஞ்சுட்டு பேசுதான்னு அந்த அம்மாட்ட கேளுங்க. அது மட்டும் இல்லை, உங்க கையில தானே சிபிஐ இருக்கு, உங்க கையில அத்தனை உட்பட அத்தனை உளவுத்துறை இருக்குல்ல, இருந்த எடுத்து போறேன் பிடிக்க வேண்டியதானே. உங்களுக்கு இன்னைக்கு இந்த இந்தியாவினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் தளபதி மு க ஸ்டாலின். உங்களுடைய பரம வைரி எதிரி யாருன்னா எங்க தலைவர். அப்படி இருந்திருந்தா உங்க ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கும்ல, நாட்டில் என்ன நடக்குது, ஒருவேளை அது வரைக்கும் பார்க்காட்டா கூட நடந்ததுக்கு பிறகாவது அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும்ல, எடுத்து காட்டுங்களேன். நீங்க அதிகாரத்தில், அதாவதுமா ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்கள் 1008 விமர்சனங்களை வைக்கலாம். ஏன்னா அவங்க கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை, அவங்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பேசலாம். இவங்க அப்படி இல்லை, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குல்ல, பிடிங்கிறேன் நான். எங்களுக்கு அப்படி எங்களுக்கு அதை விட மிக கெட்ட பேர் வேற எதுவும் வரப்போறது இல்லைல்ல. எங்க மாண்புமிகு முதலமைச்சரை நாங்கள் இந்தியாவிலே மிக அருமையான ஒரு நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தலைவர், நல்ல முதல்வர் நாங்கள் சொல்றோம்ல. நீ ப்ரூஃப் பண்ண வேண்டியதானே, அது ஏன் பண்ணல? இப்போ இன்னொரு ஒரு கேள்வி என்ன, நீட் அந்த விவகாரம், நீட்னு ஒரு விஷயம் கொண்டு வந்ததுல இருந்தே தமிழக அரசு நீட் வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இப்போ நீட் குளறுபடி ஒன்று நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்தியா முழுவதுமே நீட்க்கு எதிர்ப்பா நிக்கிறாங்க இல்லையா, இதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது அந்த நீட்டை நம்ம எதுக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 காரணங்கள். அதுல வேலிடான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ NTA அப்படின்னு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் இதை நடத்துறாங்க. இவங்க யார் முதல்ல? இவங்க யாருன்னாமா, இப்போ நம்ம சென்னையில் இந்த ஃப்ளாட் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த அசோசியேஷன்லாம் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு. அப்போ இவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியோ இல்லை யூஜிசியோ இல்லை இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கவர்மெண்ட் சட்டப்படி, கவர்மெண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி அது. ஸோ அவங்க ஆன்சரபிள். அதில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அப்போ அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஆனால் இந்த என்டிஏங்கிறது இதை மாதிரி ஒரு ஃபிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் மாதிரி, அது ஒரு அசோசியேஷன். நாளைக்கே கலைச்சிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்பீங்க? கேட்க முடியாது. இதுக்குன்னு சட்டம் இருக்கா? கிடையாது. என்டிஏவை ஒண்ணு மட்டும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஆர்டிஐல நீங்க தகவல் கேட்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ரைட் கொடுத்துருக்காங்க. வேற எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை. 1563 பிள்ளைங்களுக்கு இவங்க இஷ்டத்துக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிஜேபி எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு எதிரானது, தமிழ் மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த நீட்டு தேர்வுல தமிழ்ல கேட்ட கேள்விக்கும் ஆங்கிலத்தில் இருந்த கேள்வியும் வேற. ரைட். உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அந்த 40 கேள்விக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்க கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சொல்லிச்சு. கிரேஸ் மார்க் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்றிய அரசு. ஆனால் கேட்கவே இல்லாத வடநாட்டு மாணவர்களுக்கு 1563 பேருக்கு வாக்கு போடுறீங்க. அதுதான் நான் சொல்றேன். பிஜேபி இந்த மண்ணில் ஏன் காலூன்ற கூடாது என்று சொன்னால், தமிழ் மீது, தமிழர்கள் மீது, தமிழ் மண்ணின் மீது, தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தின் மீது அவர்களுக்கு பிறவியிலே வெறுப்பு இருக்கிறது. நம்ம எல்லா விதத்திலும் நசுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க பாருங்க, இப்ப நம்ம 40 எம்பிக்கள் பதவி ஏற்க போனாங்கல்ல, எல்லா மாநிலத்தில இருந்து காங்கிரஸ் போனாங்க, எல்லாரும் போனாங்கல்ல. நம்ம எம்பிக்கள் போகும்போது மட்டும் ஏன் பிஜேபி சத்தம் கொடுத்தாங்க? ரைட். மற்ற எம்பிக்கள்லாம் பதவி ஏற்கும் போது ஒண்ணும் இல்ல, ஏதாவது இருந்ததா? ஒண்ணும் கிடையாது. ராகுல் காந்தி பதவி ஏற்கும் போது கூட அவங்க யாரும் ஒன்றும் சத்தம் போடல.
நாம் பதவி ஏற்கும்போது மட்டும் அவர்கள் பதறுகிறார்கள். அப்போ என்ன காரணம்? அவன் மனசுக்குள்ளே இருக்கு, பிஜேபிக்கு மனசுக்குள்ள தமிழன் தான் எதிரி, தமிழ்நாடு தான் நமக்கு எதிரான மாநிலம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னமா, இந்த என்டிஏ அப்படிங்கிற அமைப்பே ஒரு அரசு அமைப்பு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நீட்டில் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க. மொத்தம் 180 கேள்வி, ஒரு கேள்விக்கு 4 மார்க்கு, 720. ரைட். இப்போ ஒரு கேள்வி தப்பாக எழுதிட்டா 1 மார்க் மைனஸ். இப்போ 720க்கு நீங்க 718 மார்க் வருது. எப்படி வர முடியும்? 720க்கு அவன் எல்லா மார்க்கும் சரியா எழுதியிருந்தா 720, ஒரு கேள்வி தப்பா எழுதியிருந்தா அவனுக்கு 716 ஆயிரும், 4 மார்க்கு போயிடும். அந்த 716 ஒரு கேள்வி தப்பா எழுதுனதுனால மைனஸ் 1 மார்க்கு போனா 715 தானே வரும். எப்படி 718 16 வருது? அப்ப அங்க ஏதோ ஒரு தவறு நடக்குதா இல்லையா? இந்த தவறுக்கு எப்படி யார் பொறுப்பேற்பீங்க? இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 1563 பேருக்கு நாங்கள் திரும்ப எக்ஸாம் நடப்போம். நான் என்ன கேட்குறேன், இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் பேப்பரும் சேம் கொஸ்டின் பேப்பர் இல்லை. அது இந்த கொஸ்டினை விட எளிமையான கொஸ்டினாக இருக்கலாம். ரைட். அப்போ எளிமையான கொஸ்டினாக இருந்தால் இந்த பிள்ளைங்க 24 லட்சம் பேரும் கஷ்டமான கொஸ்டின் எழுதியிருக்கான், நீ எளிமையான கொஸ்டின் எழுதுற. இல்லை, ஒருவேளை மாறாக இந்த 24 லட்சம் பேர் எழுதுனதும் எளிமையான கேள்வி, இந்த 1563 பேருக்கும் கஷ்டமான கேள்வி கேட்டா அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட போறாங்க. அப்ப இது எப்படி நியாயம்? அப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, அதை வித்து அவன் பொழப்பு நடத்துறான். என்டிஏ வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி கிடையாது, அவனுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. 2. 3வது, இந்த மார்க் வந்து இந்த மாதிரி கள்ளத்தனமா போடப்படுது, மார்க் வாங்கிட்டு. இன்னொரு பெரிய கொடுமை, 2023 இதுல 0% மார்க் எடுத்திருந்தா போதும். 0%னா நாட் 0%. 0% மார்க் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 0 மார்க் எடுக்கணும். ஆனா 0% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம்ல மினிமம் மோஸ்ட் மார்க் எதுவோ அதுதான் 0%. அப்படின்னா இப்போ 180 கேள்வி ஒரு பையன் தப்பா மார்க் எடுக்கிறான், 180 தப்பா எழுதிட்டான், அவனுடைய மார்க் என்ன தெரியுமாமா? -180. -180 மார்க் எடுத்தவனும் எம்பிபிஎஸ் படிக்கலாம். எவ்வளவு பெரிய கொடுமை! 200க்கு 199 198 நம்ம பிள்ளைங்க எடுத்து வச்சிருப்பான், இவன் தான் மெடிக்கல் காலேஜ் போக முடியும். அதாவது 100க்கு 98ல இருந்து 100 உள்ள பெர்சன்டேஜ் இருந்தா தான் மெடிக்கல் காலேஜ், அதிகபட்சம் 97. ஆனா -200 மார்க் எடுத்தவனும் உள்ள போலாம்ங்கிறீங்க, இது என்ன நியாயம்? அப்ப இந்த டெஸ்டிங், இந்த நீட்டோட நோக்கம் எது? ஒரு முறை படிச்சு பாஸ் பண்ண பிள்ளைங்களை விட 2வது முறை 3வது முறை ரிப்பீட் டெஸ்ட் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு முறை படிக்கிறதுக்கே அந்த பிள்ளைங்க வந்து 1 வருஷத்தை வேஸ்ட் பண்றாங்க. முக்கியமானது 1 வருஷம். அடுத்தது 5 to 7 லட்சம், 2 முறை 3 முறைனா 20 லட்சத்துல இருந்து 25 லட்சம். இந்த காசு யார்கிட்ட போகுது? யாருக்காக போகுது? அப்ப ஏழைகளுக்கு எதிரானது நீட், மாணவர்களுக்கு எதிரானது நீட், மாநில சுயாட்சிக்கு எதிரானது நீட், உள்ளபடி சொல்ல போனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நீட். இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம் இந்த நீட் வேண்டாம் அப்படின்னு. நம்ம நீட் வேண்டாம் என்று நாம் சொன்ன போது உங்க மாநிலம் மட்டும் ஏன் சொல்லுகிறது அப்படின்னு கேட்ட 7ஆம் அறிவு படைத்த அறிவுஜீவிகளுக்கெல்லாம் இன்றைக்கு இந்தியா பதில் சொல்லி கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் வேண்டாம் சொல்லுது, மத்திய பிரதேசம் வேண்டாம் சொல்லுது, ஏன் யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்துருக்கிற உத்தரப்பிரதேசமே வேண்டாம் சொல்லுது. ஏன்னா இந்த நாட்டில் கேவலமான ஒரு ஆட்சி நடக்கிற இடம் அந்த இடம், அங்கே இருக்கிற மக்களே நீட் வேண்டாம். ரைட். அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம கொஞ்சம் முன்னாடி யோசிக்கிறோம். தமிழ்நாடு எப்பொழுதுமே வெல் இன் அட்வான்ஸ், நமக்கு தெரியும் இது வந்து தவறான விஷயம் அப்படின்னு. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சரும் நம்ம இளைஞர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீட் விலக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ஜனாதிபதி வரைக்கும் அனுப்பி வச்சோம். 2-3 கொரி கேட்டாங்க, பதில் சொன்னோம், இன்னும் கையெழுத்தாகல. அதுக்காக இன்றைக்கு தனி தீர்மானம் முதலமைச்சர்
வந்து ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறாரு. தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் என்கிற அரக்கனை ஒழித்தாக வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டில் அது வேண்டாம் என்பதுதான். எங்கள் மக்கள் எப்படி படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்கள் மக்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும். அந்த ஒரு மாநில உரிமை தான் நாம் கேட்பது. கிடைக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பா. இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக கடந்து வந்த இந்த 3 ஆண்டுகள்ல சாதனைன்னு எதை குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறீங்க? அதான் பெரிய சிக்கல். ஏன்னா செஞ்சதெல்லாம் சாதனை. நீங்க எதை சொல்லுவீங்க? நான் முதல்வனை சொன்னா தாய்மார்களுக்கு கோவம் வந்துடும். நாங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஸ்டாலின் பஸ்ல போறோம், ஏன் தம்பி நீங்க அதை சொல்ல அப்படின்னு கேட்பாங்க. சரி, நான் அதை சொல்றேன். சொன்ன உடனே அடுத்தவங்க கேட்பாங்க, ஏப்பா பெத்த புள்ள கூட தராத மாசந்தோறும் 1000 ரூபா தராரு, இதை சொல்லாம விடுறியேன்னு கேட்பாங்க. இதை விட்டுட்டோம் நீங்க, சப்போஸ் இதை சொல்லாமட்டான், அட நீங்க வேற ஏன்னா அம்மாவுக்கு சொல்றீங்க, பாட்டிக்கு சொல்றீங்க, பொதுவில் போறதுக்கு சொல்றீங்க, நாங்க காலேஜுக்கு போறோம், எங்களுக்கு 1000 ரூபா தர்றாரு, அதை சொல்லலையேன்னு கேட்பாங்க. ரைட். இதை விட அடுத்த கட்டம் இளைஞர்கள் ஓடி வருவான். பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர் நினைச்சோம், எங்களுக்கும் தர்றாரு இப்போ, அப்போ அதுதான் என்ன சிறந்த திட்டம் அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் விட பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைங்க காலையிலேயே வந்து உட்கார்ந்து சோர்வா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே காலை உணவு திட்டம் கொடுத்தாரு. காலை உணவு திட்டம் கொடுத்ததுல 2 விஷயம் என்னன்னா, ஒன்று அந்த குழந்தைகள் பசியாறுவது மட்டுமல்ல, நிறைய தாய்மார்கள் இப்போ வந்து ஒர்க் பண்றாங்க. எல்லா வீட்லையுமே 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. காலையிலே எந்திரிச்சு இந்த பிள்ளைங்களுக்கு சமையல் கொடுக்கறதே, சாப்பாடு கொடுக்கறதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு வேலை, ஒரு பெரிய டென்ஷன், ரிலாக்ஸ். இப்படி நீங்க இந்த இப்படி திட்டங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திட்டமும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எதையுமே வந்து நீங்க விட முடியாது. நான் வந்து தாய்மார்கள் இலவசமாக பயணம் போகிறார்கள். இப்ப சில பேர் என்ன நினைக்கிறான், தாய்மார்கள் இலவசமா பயணம் போறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு 600 ரூபாயோ 800 ரூபாயோ மாசம் மிச்சம் அப்படின்னு நினைக்கிறான். கிடையாது. அதுல வந்து சோசியல் இம்பாக்ட் ஒன்று இருக்குமா. என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க, உங்க வீட்டில இருந்து உங்களை கொண்டு முதல்ல ஒரு 4 நாள், எல்லா தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும், முதல் 4 நாள் நம்ம பிள்ளைய பழக்கி விட்டோம்னா நம்ம பிள்ளை அப்புறம் ரெகுலரா போயிட்டு வந்துடும். இப்போ இந்த 4 நாள் போறதுக்கு உங்க அம்மாவுக்கு யோசனை இருந்திருக்கும், எப்படி 10 ரூபா இங்கேருந்து போகணும், 10 ரூபா அங்கேருந்து வரணும், அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா 30 ரூபா நம்ம பிள்ளை, அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தின்பால் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து பிள்ளைகளோட சேர்ந்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை கூட நான் போயிட்டு வரேன், வர்றாங்களா? இப்போ பெண்களினுடைய நடமாட்டம் பொது வழியில் அதிகமாகுது. பேருந்து நிலையங்களில் முந்தைய வந்து காசு இருக்கிறவங்க மட்டும்தான் பயணம் செய்ய முடியுங்கிற மாதிரி இல்லாம இப்ப பெண்கள். அப்போ இந்த சோசியல் இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக தப்பு பண்ண நினைக்கிறாங்கல்ல, பிள்ளைங்களை கேலி பண்றது இல்ல சில்மிசம் பண்றவங்க இருக்காங்கல்ல, இவங்க இது குறையும். ஏன்னா பெண்கள் நிக்கிறாங்கல்ல, முந்தி ஒரு பொண்ணு 2 பொண்ணு 3 பொண்ணு நின்ன இடத்துல இன்னைக்கு வந்து 30 பேர் 40 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா இந்த சில்மிசங்கள் குறையும். அப்போ சமூகத்தினுடைய வளர்ச்சி மாறுகிறது. ரைட். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திட்டமும் மாண்புமிகு முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டம், இன்னைக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தை மீனவ கிராமத்தில் இருந்து வந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷமா பேசுது, பெண் குழந்தை, நாங்கள் ஃபாரின் போயிட்டு வந்தோம், எப்படி இருக்குன்னு அந்த யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம், எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அவர் செஞ்சிருக்கிற விஷயங்கள் இப்படிமா ஒவ்வொரு. இன்னும் மிக முக்கியமானது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட். இத சில பேர் இடையில வந்த அரசியல்வாதிகள் நாங்க தான் இந்த பட்ஜெட்டை சொன்னோம்னு சொல்றான். அவங்களுக்கு திராவிட இயக்க வரலாறு தெரியாது. 1929 நம்ம செங்கல்பட்டு மாநாட்டிலேயே ஐயா பெரியார் சொல்லிட்டாரு, பட்ஜெட்ல மிக முக்கியம் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட். படிக்காதவங்க சொல்லுவாங்க நாங்க தான் முதல்ல சொன்னோம். ஐயா 1928 அந்த செங்கல்பட்டு மாநாட்டில் சொன்னது, அந்த மாநாட்டில் சொன்னதை மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப நிறைவேற்றிருக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய. சோ இன் எ சொசைட்டி இன் ஆல் செக்டார்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், விவசாயிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், இளம் தொழில் முனைவோர், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது.
அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய சாதனைகள் என்பது நாளெல்லாம் நாம் பேச வேண்டியது. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 3 ஆண்டு காலம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொற்கால ஆட்சி. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப பொறுமை காத்து ரொம்ப அழகான பதில்களை முன் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இங்க மதிமுகம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனதார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அரசியல் திணை நிகழ்ச்சியில திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்று நம்ம முன்வச்ச எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகான பதில்களை கொடுத்தாரு. இதே போல வேறொரு ஆளுமையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மஞ்சுளா கோவிந்தன். நன்றி. Taste the Daily. Taste the Daily.